மதுரை வடக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் தளபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்தனர். மதுரை வடக்கு தொகுதியில் திமுக சார்பில் தளபதியும் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணனும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் செல்லூரில் உள்ள NSK தெருவில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படுகின்றது. 500 முதல் 1000 ரூபாய் வரை பணம் மற்றும் திமுக வேட்பாளரின் புகைப்படம், துண்டு பிரசுரம் அடங்கிய கவர் சிலவற்றுடன் மதுரை மேல பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த திமுக செயலாளர் பூவலிங்கம் என்பவரை மடக்கி பிடித்து அதிமுகவினர் போலீசில் ஒப்படைத்தனர். அதிமுக வழக்கறிஞர் முருகராஜு தலைமையில் தேர்தல் பார்வையாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. பணப்பட்டுவாடா செய்யப்படுவது குறித்து காவல்துறை மற்றும் பறக்கும் படைக்கு தகவல் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நன்னடத்தை திமுக வேட்பாளர் தளபதி மீறியுள்ளதாகவும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வடக்கு தொகுதியில் திமுக வேட்பாளரான தளபதி தலைமையில் நேற்று 10 மணிலிருந்து அவங்க பகுதிச் செயலாளர், வட்டச் செயலாளர் எல்லார் தலைமையிலையுமே பணப்பட்டுவாடா 4 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நேற்று 4 வரைக்கும் கொடுத்துருந்த தகவல் கேட்டுட்டு எங்கள் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. அதுபடி அதன் அடிப்படையில் நாங்கள் அனைத்து காவல் நிலையத்துக்கும், வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையத்துக்கும் நாங்கள் தகவல் தெரிவித்தோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இந்த நிலையில பொதுமக்களே ஒருத்தவரை பிடிச்சி பணம் பட்டுவாடா பண்றவரை பிடிச்சி அவர் செல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க பணத்தோட. அந்த பணத்தோட பிடிச்ச அவர் மேல இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அது காவல்துறையினால நடவடிக்கை எடுக்காதனால நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருந்து நம்ம வடக்கு தொகுதி அப்சர்வர்கிட்ட நாங்க புகார் அளிச்சிருக்கோம். தொகுதி மேற்பாளர் புகார் அடிப்படையில் அவர் புகார் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எடுக்கலைன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்க புகார் அளிச்சு அவர் இந்த தேர்தலில் இருந்து தளபதி அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய சொல்லி நாங்க புகார் அளிப்போன்றது இதன் மூலமா தெரிவித்தது.